நமக்கு தெரியும் இந்த உலகம் முழுவதும் இயங்குவதற்காக தேவன் கிருமிகளை படைத்திருக்கு. நம்ம தான் அதை கிருமி ஜெர்ம்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவங்க எல்லாம் இந்த உலகத்தை சரியாய் நடத்துவதற்காக இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள். நீங்கள் நானும் போட்ட கழிவுகளையும் அழிவுகளையும் இந்த உலகத்தையே கெடுத்து போடுகிற அளவுக்கு நாம உருவாக்கி வைத்திருக்கிறவைகளை நல்ல பொருளாய் மாற்றி கொண்டிருப்பது எது? நீங்கள் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பாக்டீரியாவும் வைரஸும் தான். இவைகள் எல்லாம் அவைகள் என்னவாய் மாற்றி கொண்டிருக்கிறது? நல்ல பொருளா மாற்றி கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் என்ன நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த மாதிரி ஒரு மோசமான நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடத்துல போய் நிக்காத, உனக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அதீத குளிர் இருக்கிறது என்று சொன்னால் அங்க நான் அப்படியே இப்படிதான் இருப்பேன், அது உன்னுடைய உடலுக்கு ஆகாது. ஸோ இந்த உலகத்துல இயற்கை விதி நியமங்களுக்கு நாம் சற்று மீறி நடக்கும் பொழுது சில உடல் உபாதைகளை நாம சந்திப்போம், அது இயல்பு. இது எல்லாத்துக்கும் போய்கிட்டு கர்த்தரை காரணம் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஆண்டவரே, நான் இப்படித்தான் -1 டிகிரியில நான் குளிப்பேன், நீங்க என்னை காப்பாத்தல, நீங்க என்னை காய்ச்ச வர விட்டீங்க, இதைதான் சாத்தானுன்னு சொல்லுகிறான். நீ மேல இருந்து குதி, புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நீ மேலே போய்விடு, உன்னை ஆண்டவர் காப்பாத்துவார்னா ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க. தேவன் தன்னை பரீட்சை பார்க்க விட மாட்டாரு. நிறைய இடங்கள்ல இந்த விசுவாசங்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுக பண்ற அட்டூழியங்கள்லாம் தாங்க முடியாது. பரீட்சை பார்க்காதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாய் தெரிகிறதா, அதை ஃபாலோ பண்ணுங்க. இதை சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாதுன்னு தெரிகிறதா, தயவு செய்து சாப்பிடாதீங்க. அதுதான் கர்த்தர் கொடுத்த ஞானம். நான் அரளி விதையை அரைச்சி குடிப்பேன், விசுவாசத்தோடு குடிப்பேன்னு சொல்லி ஏன் குடிச்சிங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் விசுவாசத்தோட சாப்பிடுங்க, கொஞ்சம் வயிறு சரியில்லை மாதிரி இருக்குங்க, எனக்கு சிக்கன்லாம் வேண்டாங்க, ஏதாவது ரசம் ஊத்துங்க அப்படின்னா போதும். பிரதர் விசுவாசத்தோட சாப்பிடுங்க. என்ன சொல்றதுனே நமக்கு தெரியாது. நான் இனிமேல் என்ன பண்ணலான்னு 2 அரளிக்காயை எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறேன். பிரதர் கொஞ்சம் விசுவாசத்தோட சாப்பிட்டு காமிங்க பிரதர், நானும் இதை விசுவாசத்தோட சாப்பிட்டுக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏயா இப்ப மட்டும் விசுவாசம் வேலை செய்யாதா? சிக்கன்லயும் மட்டன்ல மட்டும் விசுவாசம் வேலை செய்யும், அரளிக்காயில விசுவாசம் வேலை செய்யாது. அங்க மட்டும் ஞானம் வந்து விடுகிறது. அதை எப்படி சாப்பிட்டா செத்து போயிருவோம்ல, அதே தான் இதுவும். பச்சை தண்ணி குடிச்சா அதுல கிருமி இருக்கு, அது எனக்கு உடல் உபாதையை வர வைக்கும்னா நான் விசுவாசத்தோட குடிப்பேன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. உங்க தெருவில் வர்ற குழாயில அழுக்கு தண்ணி வந்துச்சுன்னா வடிகட்டி குடிங்க, இது ஒரு காமன் சென்ஸ், பொது அறிவு. இதையெல்லாம் விட்டு விட்டு போய் நான் விசுவாசத்தோட செய்வேன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு வியாதியை கொடுக்க மாட்டாரு. நீ தப்பான ஒரு இடத்துல போய் நின்னா வியாதி வரும். நீ இயற்கை நியதிக்கு மீறி நடந்தால் வியாதி வரும். நீ தூங்காம 24 மணி நேரமும் எதையாவது ஒன்றை செய்து கொண்டிருந்தால் தூக்கமின்மை உனக்கு ஒரு வியாதியை கொண்டு வரும். 24 மணி நேரம் தூங்கி கொண்டிருந்தால் அதுவும் உனக்கு ஒரு வியாதியை கொண்டு வரும். இதுக்கு எல்லாம் தேவனை பிடித்து நாம் இழுக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் அன்னைக்கு அசரியாவுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தார் அல்லவா, அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கும் வியாதியை என்ன செய்யலாம், அனுமதிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இதுல புதிய ஏற்பாட்டின் தேவன் பழைய ஏற்பாட்டின் தேவன்லாம் பிரிச்சுக்க முடியாது. நம்மை மாற்றுவதற்காக தேவன் ஒரே மாதிரிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுக்கும் புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைக்கும் எந்த நியமமும் மாற்றப்படவில்லை. இதெல்லாம் தேவனுடைய இருதயத்துல நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இது அங்க எப்படி நடக்குதோ இங்கேயும் அப்படித்தான் நடக்கும்.